ஹாய் ஹலோ எவ்ரிஒன். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிற அந்த சூடோ கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்னென்னா கர்சர் அந்த பாக்ஸில் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட்டை தான் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு நிறைய இன்புட் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இங்கே இன்புட் பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த இன்புட் பாக்ஸில் வந்து நான் கர்சர் இப்படி வைக்கிறேன் இல்லைங்களா, வைக்கும்போது இதெல்லாம் மாறுது. ஓகே, இந்த வித் ஹைட் இது எப்படி மாறுது அப்படின்னா, இதுதான் வந்து அந்த சூடோ கிளாஸ் ஃபோக்கஸுங்கிற சூடோ கிளாஸில் வந்து இந்த ஸ்டைல் நான் வந்து எழுதியிருப்பேன், அதனால் வந்து அது மாறுது. ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாகவே ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நீங்கள் அந்த பேஜ் லோட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கர்சர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உட்காரணும், அப்போ அங்கே கிளிக் பண்ண தேவையில்லை அப்படின்னா, நீங்கள் எந்த பாக்ஸில் அந்த கர்சர் பேஜ் லோட் ஆன உடனே உட்காரணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து இங்கே ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொதல் எலமெண்ட்டுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்ததுனால, ஓகே, இந்த வித் ஹைட்டெலாம் நான் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் லோட் பண்ண உடனே இந்த பேஜ் லோட் ஆன உடனே மொதல் பாக்ஸில் மாத்திரம் கர்சர் உட்காரும். பார்த்தீங்களா, கர்சர் அதுவே உட்காந்துருக்கு. இதை எடுத்துகிட்டு இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் எடுத்து நீங்கள் ஒரு ஃபோர்த் ஒன்றுக்கு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லோட் ஆன உடனே ஃபோர்த் பாக்ஸில் தான் உட்காரும் கர்சர். ஓகே, ஸோ பேஜ் லோட் ஆகும்போது எந்த பாக்ஸில் உங்களுடைய கர்சர் ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ்ன்ற ஆட்ரிபியூட் நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபோக்கஸ்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஃபோக்கஸ்க்கான டிசைன் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே தான் எழுதியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒரு கிளாஸ் நேமோ இல்லை எலமெண்ட்டோட நேமோ நீங்கள் கொடுத்துட்டு கோலன் வச்சு ஃபோக்கஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட வித்து ஹைட்டு நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கலாம். வித்து வந்து ஒரு 200 px, ஹைட் வந்து ஒரு 30 px. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் ப்ளூ. ஓகே, கலர் ரெட். ஓகே, ஃபாண்ட் சைஸ் இல்லை ஃபாண்ட் வெயிட், ஓகே, போல்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இவ்வளோ விஷயமும் எப்போ நடக்கும் அப்படின்னா கர்சர் அதில் ஃபோக்கஸ் ஆகும்போது. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கர்சர் ஃபோக்கஸ் ஆகுற மாதிரி நான் எங்கேயும் கொடுக்கல, இப்போ நானாக கொண்டு போய் கர்சர் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், தெரியுதுங்களா. ஸோ நான் இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும்தான் நடக்கும். இப்போ இந்த பாக்ஸை விட்டு நான் வேறு பாக்ஸில் வைக்கிறேன் அப்படின்னா அப்போ போயிடும். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் நான் என்ன டைப் பண்ணாலும் போல்டாகவும் ரெட்டாகவும் வரும். ஓகேவா, எப்போன்னா அது ஃபோக்கஸாக இருக்கும்போது மட்டும்தான். பாருங்கள், பக்கத்தில் போன உடனே இது ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக மாறிடுச்சு. ஸோ ஃபோக்கஸில் இருக்கும்போது மாத்திரம் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி எழுதிக்கணும். அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் அதில் அந்த பாக்ஸை ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மாறிடும். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற இந்த சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்களும் உங்களுடைய ஃபார்ம் டிசைனில் வந்து இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நீங்கள் எழுதி இன்னும் கொஞ்சம் அழகாக உங்களுடைய ஃபார்ம் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபோக்கஸுங்கிறது வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இதில் தான் நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து யூசருக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபோக்கஸுங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோக்கஸுங்கிறது பிடிச்சி ஐ மீன் உங்களுக்கு அந்த புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சூடோ கிளாஸ் நம்ம பார்க்கலாம்.